மரணத்தை தாண்டி எழுந்த மனிதர். ஊக்கமாக மாறிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்களின் வாழ்க்கை பயணம். நிச்சயம் முடங்கொண்டு இருப்பவர்களுக்கு இது ஒரு உத்வேகமான உண்மை கதைதான். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சில தருணங்கள் அனைத்தையும் மாற்றிவிடும். அத்தகைய திருப்புமுனை சம்பவம்தான் 2004ஆம் ஆண்டு நிகழ்ந்த அந்த கொடூரமான விபத்து. காரில் பயணம் செய்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட அந்த விபத்தில் உடன் இருந்த நண்பர் சம்பவ இடத்திலேயே பலியாகின்றார். அப்போது படுகாயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த மா. சுப்பிரமணியன் அவர்கள் உயிர் தப்பியிருந்தாலும் அவருக்கு ஏற்பட்ட காயங்கள் மிக கடுமையானவை. முகம் உள்ளிட்ட பல இடங்களில் எலும்பு முறிவுகள், குறிப்பாக முழங்கால் 4 துண்டுகளாக நொறுங்கியது. அந்த நேரத்தில் மருத்துவர்கள் அறிவுறுத்தியது மிகவும் கடுமையானது. நீங்கள் மீண்டும் சாதாரணமாக நடக்க முடியாது, அதிக முயற்சிகள் ஆபத்தானவை. ஆனால் அந்த வார்த்தைகள் அவரின் மன உறுதியை உடைக்கவில்லை. மாறாக அது அவரை மேலும் உறுதியானவராக மாற்றியது. நான் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும், நடக்க வேண்டும், மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணம் அவரது இதய துடிப்பை அதிகரித்துக் கொண்டிருந்தது. மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்றி வந்தாலும் மெதுவாக அவர் எழுந்தார். யோகாசனத்தை முழுமையாக தழுவினார். ஒவ்வொரு நாளும் சிறிய சிறிய முயற்சிகள், முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது. அதன் பின்னர் அவர் நடப்பதிலிருந்து மெல்ல மெல்ல ஓடத் தொடங்கினார். உடல் வலிமை திரும்பியது. நொறுங்கிய எலும்புகள் மீண்டும் வலுவடைந்தன. தொடர்ந்து முயற்சி செய்த அவர் பாண்டிச்சேரி ஆரோவிலில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் பங்கேற்றார். அது அவருக்கு மிகப்பெரிய திருப்பமாக அமைந்தது. அங்கிருந்து தொடங்கிய பயணம் இன்று உலகம் முழுவதும் பரவி உள்ளது. 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் 100க்கும் மேற்பட்ட மாரத்தான் போட்டிகளில் பங்கேற்று மாரத்தான் மாசு என அழைக்கப்படும் அளவிற்கு உயர்ந்துள்ளார் மா. சுப்பிரமணியன். அவரது இந்த எழுச்சியான முயற்சியை பார்த்து பல ஆயிரக்கணக்கானோர் தொடர் உடற்பயிற்சியை கையில் எடுத்திருக்கிறார்கள். இது அவரது தனிப்பட்ட வெற்றி பயணம் மட்டுமல்லாமல் சமூகத்திற்கும் அவர் பெரும் பங்களிப்பு செய்து வருகிறார். இன்று எண்ணற்ற மருத்துவமனைகளை உருவாக்கி பல பால திட்டங்களை நிறைவேற்றி அறக்கட்டளைகள் மூலமாக கல்விக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் பல உதவிகளை செய்து தொடர்ந்து மக்கள் சேவையில் ஈடுபட்டு வருகிறார். ஒரு அரசியல்வாதியாகவும் மக்களிடையே நம்பிக்கை பெற்ற தலைவராகவும் விளங்கி வருகிறார். பல அரசு துறை அலுவலகங்களுக்கு திடீரென நேரில் சென்று செயல்திறனுடன் கள ஆய்வு செய்யும் சிறந்த அமைச்சராக மக்கள் மத்தியில் மதிப்பை பெற்றுள்ளார். மரணத்தை தாண்டி மன உறுதியால் மீண்டும் எழுந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறிய இந்த வாழ்க்கை உண்மையிலேயே தங்களால் முடியாது என முடங்கி இருப்பவர்களுக்கு ஒரு ஊக்க ஊசிதான்.